அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தூய்மை பணியாளர்களை நம்ம காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. நம்ம தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 16வது நாளாக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடிப்படை கோரிக்கையை வச்சு வேலை, சம்பளம், அவங்க சம்பளத்தில் கொஞ்சம் காசு பிடிச்சிருக்காங்க. பணி நிரந்தரம் சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் கேட்குறேன், அவங்க என்னங்க கேட்டாங்க? பணி நிரந்தரம் பண்ண சொல்கிறாங்க. இது பெரிய விஷயமா? இல்லை, அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த சம்பளத்திலே கொஞ்சம் காசு பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த காசு கொடுக்க சொல்கிறாங்க. இது பெரிய விஷயமா? இதில் எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. 4000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ மழை சென்னையில் ஏகப்பட்ட இடத்துல தண்ணி, ரோடு ஃபுல்லாக தண்ணி இருக்குது, வீட்டில் தண்ணி இருக்குது. அந்த இடத்த களத்தில் நின்று வேலை பார்த்தது யாருன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் தான். இப்போ கூட அவங்க வேலை பார்த்துதான் இருக்காங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கான மரியாதையோ, அவங்களுக்கான ஊதியத்தையோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குறதுல இந்த கவர்மெண்ட். இந்த அம்மா பேசுனது சரிதானே? இப்போ தோணுதான் இந்த அம்மா எதுக்காக பேசுனாங்க, எதுக்காக இந்த மாதிரி திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நியாயமாக தான் பேசுகிறாங்க. இந்த அரசாங்கம் தான் அவங்களை கண்டுக்கல. அந்த கண்டுக்கலன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம முதல்வர் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இலவசமாக லேப்டாப் கொடுக்குறாரு இந்த ஜனவரி மாதத்தில். இவ்வளோ நாள் கொடுக்கல. இந்த எலெக்ஷன் வர டைமில் இது ஒரு லஞ்சம் கொடுக்குற மாரி தாங்க அர்த்தம். இல்லை, வாக்குக்காக கொடுக்குற மாரி தான். ஏன் இந்த லேப்டாப்பை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்குறது? சரிங்களா? ஏன் 5 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்குறது? இல்லை, வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுக்குறது. அது வருஷம் முடியும் போது கொடுத்தா அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் சொல்லுங்கள்? எந்த மாதிரி எடுத்துக்கிட்டு? இது வாக்கு திருட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வாக்கு கொள்ளைன்னு சொல்லுவாங்க. வாக்கு காசு கொடுத்தா, நேரடியாக காசு கொடுத்தா 2000 3000 கொடுத்தா வாக்கு காசு கொடுறான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக இப்போ வந்து அதுக்கு வந்து அவங்க கொடுக்கும்போது அது கண்ணுக்கு தெரியாத பணம், அந்த பணத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து கேள்வி கேட்போம், காசு கொடுத்து ஓட்ட வேலைக்கு வாங்குறாங்க, புரியுதா? நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனால் இப்படி சொல்ல இது இந்த அரசாங்க பணம் எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் எங்கே பணம் வருது? உழைச்சி வாழறதுக்கு வேலையை ஏற்பாடு பண்ணி தர முடியல. சரிங்களா? அவங்க படிச்சிருக்காங்க, கல்லூரி முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கான வேலையை ஏற்பாடு பண்ணி தர முடியல. அதில் இருக்குது ஒரு அரசாங்கத்தோட சாதனை, ஒரு கல்வி வளர்ச்சி, வேலைவாய்ப்பு வளர்ச்சி. இந்த லேப்டாப் கொடுத்துல எந்த வளர்ச்சியும் கிடையாது. அரசாங்கம் இதில் காமிக்கிறதை விட உழைக்கிறாங்கல்ல, உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாக நின்ன போதும், அவங்களுக்கு தேவையான ஊதியத்தையோ அதுக்கு தேவையான சம்பளத்தையோ கொடுத்தாலும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, செஞ்சில் இது காமெடினா இதை விட பெரிய காமெடி எதுவும் கிடையாது. வாழைத்தார அடுத்துட்டு போகிறாங்க. அதாவது நம்ம திராவிட கட்சி திமுக நினைச்சிருப்பாங்க, அதாவது காசு கொடுத்தா தான் வரமாட்டாங்க, காசு கொடுத்தாலும் இப்போலாம் காசு கொடுத்தாலும் வரது கிடையாது, காசு கொடுத்தாலும் வரமாட்டாங்க, என்ன பண்ணாலும் வரமாட்டாங்க. அட்லீஸ்ட் வாழைத்தாரேச்சு ஒப்பமே இதுக்காகச்சும் வராங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அந்த வாழைத்தாருக்காக வராங்க பாருங்கள். இப்போலாம் வாழைத்தாரை வச்சு தான் வருவாங்க. ஒன்றுக்கு முன்னாடி சேர் வச்சா சேர் தூக்கிட்டு போவாங்க, வருவாங்க. இப்போ வாழைத்தாரு இன்னும் அடுத்தடுத்த மாடல்லாம் என்னென்ன மாடல் வரப்போகுதுன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. கேலி கூத்தா இருக்குல்ல. கொள்கைகள் அதாங்க, கொள்கைகள் சரியா இருந்தா, வேலைப்பாடுகள் சரியா இருந்தா, மக்களுக்கு ஆதரவாக இருந்தா நீங்கள் கூப்பிடணும் கூட அவசியம் இல்லைங்க. தலைவர் வரேன்னு சொன்னாலே அதாவது கியூவில் வருவாங்க. நம்ம தளபதிக்கு வர மாதிரி காசு கொடுத்து கூப்பிட்டுன்னு வரும் அவசியமே கிடையாது. வந்து என்ன சொல்லுது எப்படின்னா, 1000 சேரை முன்னாடி அடி வச்சுட்டு ஆளே எல்லாத்த கை காட்டிட்டு போகிறது அர்த்தம் தான் இதெல்லாம். அடுத்து வர 9ஆம் தேதி நம்ம தாவிக சார்பில் தளபதி அவர்கள் பேச போகிறாரு பாண்டிச்சேரியில். பெரிய மாநாடுங்க. குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் மக்கள் திரளுவாங்க. பெரிய அளவு அந்த வேலையெல்லாம் பயங்கரமாக நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம தாவிக சார்பில் புதுவையில் வர 9ஆம் தேதி பெரிய பொதுக்கூட்டம் ஒன்று நடத்த போகிறாங்க. அது பொதுக்கூட்டன்றதை விட மாநாடுன்னு சொல்லலாம். இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கரை கணக்கில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 100 ஏக்கரை அப்படியே சரௌண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று காவல்துறையில் நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. அது விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், அந்தாண்ட சென்னையிலேருந்து வரவங்க எல்லாரையும் பிளாக் பண்ணுறதா ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஏன்னா மக்கள் வந்து இங்கேருந்து வர, அங்கே இருக்க பாண்டிச்சேரி அவங்க தொகுதியிலேருந்து வரவங்களுக்கே மக்கள் கூட்ட இடம் பத்தாது. ஸோ இங்கேருந்து நம்ம விழுப்புரம் மாவட்டம், சென்னை, அந்த பக்கம் இந்த கடலூர் சைடில் வரவங்கலாம் ரொம்ப க்ரௌட் அதிகமாகிடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கங்கே வெளி மாவட்ட ஆட்களை பிளாக் பண்ண போகிறதா தகவல் வந்துருக்கு. ஸோ எது எப்படியோ நம்ம தாவிகா பாண்டிச்சேரியில் ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க. நம்ம தளபதி நம்ம என்ன பேச போகிறோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைமாக வீடியோ போடுறேன் நம்ம சேனலில். நான் பேசுகிறதுல என்ன குறைகள் இருந்தாலோ இல்லை தெளிவுகள் இருந்தாலோ தயவு செஞ்சு
நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.